அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உறுதியா சொல்றேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம். சார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது சார். என்ன சொல்றான், என்ன சொல்றாருன்னு சொல்லுங்கண்ணே. அவன் புதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. கருப்பும் சிவப்பும் தரித்து ஓடி வந்து புகுந்தது போல் கூடியிருக்கும் மகளிர் அணி சிங்க பெண்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக கூட்டத்தில் வடமாநில பெண்கள். நேற்று வெல்லட்டும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக கூட்டம் நடத்தியது. இதில் வடமாநில பெண்களை பணம் கொடுத்து கூட்டி வந்ததாக அதிமுகவினர் குற்றச்சாட்டு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளியா? இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கும். இது தளபதியின் படை, நம்முடைய முதலமைச்சரின் படை, நம்முடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய படை. இது வேற எங்கேயும் எந்த பக்கமும் திரும்பாது. இது இங்கே மட்டும்தான் வரும், கூடும், ஓட்டு போடும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் மட்டும்தான் பெண்களுக்கான ஆட்சி, பெண்களை முன்னேற்றக்கூடிய ஆட்சி, பெண்களின் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்த முடியும். இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன், ரொம்ப பாதுகாப்பான மாநாடு. அவருக்கு சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உங்க கட்சிக்காரன்ட்டு இருந்து பாதுகாப்பு வேணும். உங்க கட்சிக்காரன் தான் வில்லனே. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடியவர்கள் இல்லை தமிழ் பெண்கள். யாரால கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியும். யாரு இவனா? இங்க வா வா வா. இவன் சரியா வர மாட்டான்டா. பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜினுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்ய அது என்ஜினா தான் இருக்கு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது, ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. கவர்னர் இந்த அம்மா எம்பியா இருந்திருக்காங்க 10 வருஷம். இவங்களுக்கே இந்தியாவை பற்றி ஒன்றும் தெரியல. அவங்க என்ன கேட்குறாங்க, இந்தியா குடியரசு தினம், ஏன் குடியரசுனா என்ன நம்மகிட்டே கேட்குறாங்க. அப்புறம் அவங்களே பதில் சொல்கிறாங்க. குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, ரிப்பப்ளிக். ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். குடியரசு தினம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிங்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கும் குடியரசு தினத்துக்கு என்ன சமம்? குடியரசு தினம் எது என்னங்கிறதே அம்மையாருக்கு புரியலையே. கூட தெரியல, நீங்களே அங்க ஒருவேளை சட்டமன்றத்தில் பொழுது போகுதோ என்னமோ தெரியல எனக்கு. ஆனா பொறுமையாக சகித்து கொண்டிருக்கிறார் அண்ணன். சிங்கிள்ஸ் செய்யலாம் வரியா? சிங்கிள்ஸ் எல்லாம் செய்ய மாட்டேன், கும்பல்ல தானே குரல் விடுவேன். உன்ன மாதிரி கும்பல்ல குரல் விடுவேன் தெரு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் வீண் சண்டெல்லாம் வருது. தர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேல, அதை எப்ப கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். கேட்டா எப்ப பாரு மோடி மோடி மோடி, பணம் வரல பணம் வரல பணம் வரல பணம் வரல. அப்ப மோடி 19 ஸ்டேட்ல ஆள்றாரு, அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் அங்க ஆள்றாங்களா? அங்கெல்லாம் மக்கள் வாழலையா? நீ மட்டும் தான் இங்க ஆட்சி பண்றியா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நமக்கு தர வேண்டிய ஹொசூர் விமான நிலையத்தை எப்பொழுது தந்துவிட்டு வருவார் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. முடுங்க. நேற்று வரை கடுமையான சூரிய வெளிச்சம், ஆனா ஒரு பக்கம் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த 4.5 ஆண்டுகள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்க பிடியில மாட்டி இருக்கின்றார்கள் என்பது இயற்கைக்கும் தெரியும்.
ஸ்டாலின் வராரு அப்படின்னு பாட்டு போட்டா பாரு வந்தாரு 8 பேர் கையில வச்சிட்டாரு எல்லாருக்கும். ராத்திரில வெளியே போக முடியல 6 மணி ஆச்சுன்னா அங்க கும்பலா நின்னு கெஞ்சி அடிக்கிறானுங்க, போதை அடிக்கிறானுங்க, பயமாகுது. கொலை கொள்ள கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா சார் செருப்பு பிஞ்சிரும். என்ன எல்லாரும் என் மாம மச்சான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், குழந்தைகள் உட்பட எல்லோரும் கூட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது ஏப்ரல் வரும், எப்பொழுது தேர்தல் தேதி வரும், எப்பொழுது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மேலிருந்து ஒரு செய்தித்தாள தினமும் திறந்து பார்த்தீங்கன்னாவே திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய 2 திமுக பிரமுகர்கள். திருப்பரங்குன்றம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த திமுக நிர்வாகி ஒருவர். தூத்துக்குடி அருகே தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்து வரும் திமுக நிர்வாகி. விருதாச்சலத்தில் 5 வயது குழந்தைக்கு திமுக கவுன்சிலர் பாலியல் தொந்தரவு அளித்தார். கரூர் மாவட்டம். இது மட்டும்தான் தினசரி செய்தியாக படித்து படித்து நமக்கே ஒரு நெகட்டிவிட்டி வந்துருச்சு. மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. இதெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. மயில் வாங்கணும் எனக்கு. ஒற்றை இலக்கு நாம் தெளிவாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாக்கும் கூட ஒரு தீய சக்தியை இன்னும் தீய சக்தியாக மாற்றுவதற்கான வாக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியை முடித்துவிட்டு 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது 4.5 லட்சம் கோடி கடனாக இருந்துச்சு. சுதந்திரத்துக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் 4.5 லட்சம் கோடி கடன். ஆனா வெறும் 4.5 வருஷத்துல அதை இரட்டிப்பாக்கி எனக்கு 9 லட்சம் கோடி கடனாக மாற்றி இருக்கக்கூடிய சாதனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஆனா தமிழகத்தினுடைய எந்த குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட, எந்த குறியீடை அடிப்படையாக பார்த்தாலும் கூட ஒரு வீழ்ச்சி பாதையிலே ஒரு இருண்ட காலத்திற்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். குழந்தைகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் மட்டுமே ஆண்டுக்கு சராசரியாக 8 விழுக்காடிலிருந்து 12 விழுக்காடு 2021 24 வரை வேறு காலகட்டத்தில் உயர்ந்திருக்கிறது. எங்கேயும் கூட யாருக்கும் பாதுகாப்பில்லை. சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு.